பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆவியானவருடைய துணையோடு கூட நம்ம அறிந்து கொள்ள போகிற காரியம் எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யார் நடுவில் தேவன் இருப்பார் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்குடைய பைபிள் ஸ்டடியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுக்குண்டான வசனத்தை வாசிக்கலாம். மத்தாயம் 18வது அதிகாரம் 20வது வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். இங்க வசனத்துல கவனித்து பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே சொல்லுகிறார் என்னவென்று சொல்லி, எங்கே அவருடைய நாமத்தில் 2 பேராகட்டும் 3 பேராகட்டும் கூடி வரும் பொழுது அந்த இடத்தில் அவர்களுடைய நடுவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு இல்லைங்களா? இந்த வசனத்தை மையப்படுத்தி அநேக கள்ள போதகர்களும் அதுக்கடுத்து தேவனுடைய வசனத்துக்கு இணங்காமல் தங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து நடக்கின்ற அநேக கிறிஸ்தவம் என்கின்ற அந்த ஒரு மதத்தை சாய்ந்தவர்களாக இருந்து, கிறிஸ்தவத்துக்குள்ளேயே அநேக பிரிவுகள் இருக்கு, டினாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த டினாமினேஷனுடைய டாக்டரினை யாரெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சத்தியம் இதுதான், இந்த சத்தியத்தின்படி நீங்க நடங்க, அப்பதான் நீங்க நித்திய ஜீவனை அடைய முடியும், அப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க மத்தியில இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சொல்லும் போது அங்க ஃபைனலா நம்மளுக்கு எல்லாவற்றையும் கேட்டதுக்கு அடுத்து கொடுக்குற ஒரே ஒரு ரிப்ளை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க வீட்டு சபை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மள அறிமுகப்படுத்தியிருப்போம். ஏன்னா அந்த ஓவரால் சத்தியம் நம்ம பேசினதுக்கு அடுத்து அங்கிருந்து வர ஒரே ஒரு ரிப்ளை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வீடு கூட கட்டடம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வீட்டுல 2 பேர் 3 பேர் கூடி வந்தாலும் ஆண்டவர் உங்க நடுவுல இருப்பாங்க. அதுக்கடுத்து நாங்க சபை அப்படின்றது கூட ஒரு கட்டடம் தான், அங்க கூட நாங்க கூடி இருக்கும்போது ஆண்டவர் எங்க மத்தியில இறங்கி வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வசனத்தின் அடிப்படையில ஆண்டவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கே 2 பேர் ஆகட்டும் 3 பேர் ஆகட்டும் அவருடைய நாமத்தில் எங்கே கூடி வருகிறார்களோ அங்க அவர் மத்தியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா யார் மத்தியில நான் இருப்பேன் அப்படின்றத ஆண்டவர் சொல்ல வராரு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எண்ணிக்கை முக்கியம் அல்ல, 2 பேரோ 3 பேரோ ஒருத்தரோ, அது எண்ணிக்கை முக்கியமல்ல. அவர் எந்த இடத்துல இருப்பாரு, யார் நடுவில் வாசம் செய்வாரு அப்படின்றது தான் மிக மிக அவசியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோவான் புத்தகத்துல வசனத்துல 12வது அதிகாரம் 26வது வசனத்துல பார்க்கும்போது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய மனதா இருந்தால் அவன் இதோ தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பட கடவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதே வசனத்துல அதுக்கு அடுத்த வார்த்தையை ஆண்டவர் இப்படியாக சொல்லுவாரு, எங்கே நான் இருப்பேனோ அந்த இடத்துல என் ஊழியக்காரனும் இருப்பான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா எங்கே ஆண்டவர் இருப்பார் அப்படின்றது கூட ஒரு கேள்வி நமக்கு நாமே கேட்டுன்னு அதுக்குண்டான விடிய தேவனுடைய வசனத்தின் மூலியமா ஆராய்ந்து நம்ம அறிந்து கொள்ள வேணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ எங்கே ஆண்டவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் தான் அவர் சகலத்தையும் சிருஷ்டிகர்த்தரா இருக்கிறதுனால, அவர் ஆல் மல்டி காடா இருக்கிறதுனால எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கின்றவராகத்தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதனாலதான் சமரிய ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் பேசும்போது என்னன்னு சொல்றாரு, நீங்க இனிமே இதோ தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் இந்த மலை மேல கூட நீங்க போகிறது அவசியம் இல்லை, அதுக்கடுத்து எருசலேமுக்கும் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, தேவனை எங்கேயும் தொழுது சேவிக்கின்ற அந்த காலம் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தார் இல்லைங்களா? எங்கேயும் அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல வேணாலும் யார் வேணாலும் ஆண்டவர் தொழுது சேவிக்கும் போது அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்துருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஆண்டவர் இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த உன்னதமானவர் எந்த இடத்துல அவர் இருப்பார் அப்படின்றது நம்ம இப்ப வசனத்தின் மூலியமா அறிஞ்சுக்கலாம். இதுக்கு உண்டான அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 24வது அதிகாரம் 3வது வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். ஆமென். ஆமென். யார் கர்த்தருடைய பர்வதத்தை ஏறுவான், யார் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்தமானவருடைய அந்த ஸ்தலத்தில் யார் தங்குவான், யாரால அந்த இடத்துல இருக்க முடியும்? பரிசுத்த ஸ்தலம்னா என்ன? அந்த பர்வதம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கே, எருசலேம் சியோன் பர்வதம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? இப்போ அந்த சியோன் பர்வதத்துல
ஆண்டவர் வந்துட்டு அங்க இருக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? என்னன்னு சொல்லி சொன்னாரு, இதோ கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செற்றையின் கீழே மறைத்து கொள்ளுகிறது போல உங்களை எவ்வளோ வாட்டி என்னுடைய செருகின் அடியில நான் உங்களை மறைத்து கொள்ளணும்னு சொல்லி நான் உங்களை எல்லாரையும் அழைத்தேன். ஆனா நீங்க அசட்டை செஞ்சிட்டீங்க. அதனால இப்போ அது உங்களுக்கு தூரமா இருக்கு, உங்களுடைய ஆலயம் உங்களுக்கு வெறுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்படின்னா அந்த சியோன் பர்வதத்தை குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரா? அந்த உன்னதமானவருடைய நிழலில் நாம் வாசம் செய்ய வேண்டும். ஆனால் அந்த உன்னதமானவர் எப்பொழுது நம்மளோட இருப்பாரு, நாம் எப்பொழுது அவருடைய நிழலில் அந்த உன்னதமான அந்த பர்வதத்தில் அந்த சேனைகளின் கர்த்தருடைய அந்த நிழலில் நம்ம எப்போ வாசம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துல கவனித்து பார்க்கும்போது, வசனத்துல என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதோ யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் என்னை விட்டு ஒன்றும் செய்யலாகாது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நான் திராட்சை கொடி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசும் பொழுது என்னன்னு சொல்லி சொல்றாரு, அவர் திராட்சை செடியா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த திராட்சை செடியா இருக்கின்ற அந்த தேவனுக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்ல எப்பொழுது நம்ம வந்துட்டு நிலைத்திருக்க முடியும்? அவர் எந்த தலைமையில இருந்து அவர் திராட்சை செடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் வார்த்தையானவர் அப்படின்றதான் வெளிப்படுத்துறாரு. இந்த சத்திய வேதாகம் இருக்கு இல்லைங்களா, ஆதி ஆகமத்துல இருந்து பிடிச்சு இதோ ரெவலேஷன் வரைக்குமே நம்ம பாக்குற அந்த வார்த்தையானவர் இருக்கிறாரு. நான் பேசின வார்த்தைகள் ஆவியாவும் ஜீவனாவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏசப்பா யோவான் 6:63 சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா அந்த வார்த்தைக்குள் நிலைத்திருந்தால் நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம், அவர் நமக்குள் நிலைத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. அந்த இடத்துல தான் ஏசப்பா இருப்பாரு. அப்படின்னா அந்த உன்னதமானவருடைய அந்த நிழலில நம்ம எப்போ இருப்போம், எப்போ அவருடைய சந்நிதியில நம்மளால இருக்க முடியும், அவர் நம்ம மத்தியில அவரால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவதுதான் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையின் அடிப்படையில எப்போ நடக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்ம மத்தியில இருப்பாரு. அப்படின்னா ஒரு கட்டடம் அப்படின்றது ஒரு சப்ஜெக்டா எடுத்து கட்டடம் வீடு இந்த ரெண்டு சப்ஜெக்ட் நடுவுல தான் ஆண்டவர் வந்துட்டு இந்த நீங்க வந்துட்டு வீட்டுல கூடுறீங்க அதனால வந்துட்டு ஏசப்பா அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லியும், நாங்க சபையில கூடுறோம் அது கூட கட்டடம் தான், அங்க ஏசப்பா இல்லைன்னு சொல்லி நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கூட சில பேர் இது போல தர்கிக்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல சிந்தித்து பார்க்கணும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட இடம் ஒரு மரத்தடியில ஆகட்டும் நம்ம வீட்டிலேயே ஆகட்டும், ஆனா வீடுகள் தோறும் நம்ம சபையா கூடணும் அப்படின்றது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் வசனத்துக்குள்ள வசனத்தை விட்டு இடது பக்கமோ வலது பக்கமோ சாயவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம், ஆக்ட்ஸ் அப்படின்னு சொன்னா அந்த நடக்கையின் மூலியமா எப்படி கிறிஸ்துவின் வசனங்களை நம்ம வந்துட்டு அனுசரித்து நடக்கணும் அப்படின்றத ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து குருவா இருந்து நடந்து காமிச்சு அந்த சிஷ்யர்களுக்கு இப்படி நடங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சு கொடுத்த அந்த பாதத்தின் அந்த அடிச்சவடுகளை அவங்க பின்பற்றி நடந்தாங்க. அதன்படியாகத்தான் நாமளும் நடக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம வீடுகள் தோறும் சபையா கூடுறோம். ஆனா வீடுகள் தோறும் நாம் சபையா கூடும் பொழுது நாமும் ஒரு கட்டடத்துல தான் சபை கூடுறோம். ஆனா கட்டடம் என்கின்றது முக்கியமல்ல, அந்த கட்டடத்துக்குள் அங்க இணைந்து வருகின்ற அங்க கூடி வருகின்ற அந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களே அவங்க தான் முக்கியம். அவர்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தைக்கு உண்டான அந்த கீழ்ப்படுதல் இருக்கின்றதா? தேவனுடைய வார்த்தைய தேவனுடைய வசனத்தை எப்படி கிறிஸ்துவ வசனம் முழுவதுமா நம்மளுக்குள்ள வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. அப்படின்னா பரிபூர்ணமா கர்த்தருடைய வசனம் நம்மளுக்குள்ள வாசம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையின் அடிப்படையில நம்ம முற்றிலுமா மாற்றிக்கொள்ளுகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மளுக்குள்ள இருக்க போறாரு. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். நீங்கள் என்னை விட்டு ஒன்றும் செய்ய உங்களால் ஆகாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா வார்த்தையின் படியாக நாம் கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரே நமக்குள்ள விசுவாசத்தை தொடங்கினவர் அவர் தான், அதை நிறைவேற்றுகின்றவராகவும் அவரே இருந்து நம்மளை வழி நடத்த ஆரம்பிப்பாரு. அந்த இடத்துல தான் ஏசப்பா இருப்பாரு. இப்போ ஆண்டவராகிய ஏசப்பா தான் பிதா அப்படின்றது நம்ம எல்லாரையும் அறிஞ்சுக்கிட்டோம். இது எல்லா சத்தியத்தையும் ஏசப்பா வெளிப்படுத்தி காமிச்சாரு இல்லைங்களா. அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாப்பா பழைய உடன்படிக்கையில ஏதோ ஒரு 7 இடத்துல யெகோவா யெகோவா அப்படின்னு சொல்லிடலாம், யெகோவாவா இருக்கிற கர்த்தர் அப்படின்னு சொல்ல எழுதப்பட்டிருக்கு. அந்த யெகோவா வேற யாரும் கிடையாது, ஒரே மெய்யான தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த யெகோவா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே அந்த சத்தியம் தெரிய வந்துச்சு. ஆனா கட்டட சபையில இந்த சத்தியமே தெரியாது. ஒரே மெய்யான தேவனாகிய அவரையும்
அவர் அனுப்பி வைத்த மாம்சத்தில் வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிவதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இந்த பேசிக்கான இந்த ட்ரூத்திய அவங்க அடிப்படை சத்தியத்தையே அவங்க அங்கீகரிக்காம மனுஷர்களால கற்பிக்கப்பட்ட அநேக விதமான இந்த சித்தாந்தங்களை அவங்க பின்பற்றி நடக்கிறாங்க. இப்படி நடக்கின்றதுனால மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு அவங்க முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தைகளை என்ன செய்யறாங்களா, அவங்க அசட்டை செய்கின்றவர்களாக இருப்பாங்க. அசட்டை செய்கின்றதுனால இருக்கிறதுனால அவங்க வீணா தேவனுக்கு ஆராதனை செய்கிறது எப்படி இருக்குங்களா, அது பிரயோஜனம் இல்லாத ஆராதனை, அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில இடது பக்கமும் வலது பக்கமும் சாயாம தேவனுடைய வார்த்தைக்கு ஒருவன் ஒப்பு கொடுத்து நடக்க ஆரம்பிச்சால் அப்பொழுது மட்டும்தான் தேவன் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்படின்னா இன்னைக்கு நம்மளால சொல்லிக்கொள்ள முடியும், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த உபதேசத்துக்கு அவர் எப்படி நடந்து காமிச்சாரோ அதன் அடிப்படையில நாங்க நடந்து கொண்டிருக்கிறதுனால நாங்க 2 பேர் 3 பேர் நாங்க கூடி வரும்போது எங்க மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத உறுதியா நம்மளால சொல்ல முடியும். சில பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில கட்டட சபைகளுக்கு போகிற சில சகோதர சகோதரிகள் இல்ல எங்க பாஸ்டர் வந்துட்டு தசம பாகம் வாங்க மாட்டாரு, காணிக்கையை வாங்க மாட்டாரு, இப்படிப்பட்ட அவர் வந்துட்டு ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஏழைகளுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. அவங்க ஒரு நல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மனுஷனுடைய கண் பார்வையின்படியாக இதோ இந்த சுயநீதியினால நல்லவர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதுனால ஆண்டவர் அந்த இடத்துல இருக்க முடியுங்களா? கண்டிப்பா கிடையாது. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இந்த ஆண்டவர் அறியாத மக்களுக்குள்ள ஒரு நல்ல குணம் அப்படின்றது சில விஷயங்களும் இருக்கும், அப்படியே இதோ தீமையான சில காரியங்களும் இருக்கும் இல்லைங்களா? தேவனை அறியாதவங்க கிட்ட யார் இருப்பான்? பிசாசுதான் இருக்க போறான் இல்லைங்களா? கீழ்ப்படியாமை, பாவம், அந்த பாவத்துக்கு எப்போ வந்துட்டு நம்ம பாவங்கள் கழுவப்படும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சதுக்கு அடுத்துதான். அவர் நல்லவர் அப்படின்றதுக்காக எல்லாம் நம்ம போய் ஒரு கட்டட சபை நம்ம ஒவ்வொரு வாரமும் போய் அங்க வசனத்தை கேட்கிறேன், இல்ல பிரதர் அவங்க தசம பாகம் காணிக்க வாங்குறது இல்ல அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மயப்படுத்தி நான் போனேன்னா என்ன ஆகும்? என்னுடைய ஆத்மாவை நான் இழந்துருவேன். அப்படின்னா எதை வச்சுட்டு ஆண்டவர் இங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு நினைச்சு பார்த்து நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கையில இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகம் இருக்கு, இதன் அடிப்படையில இதோ தேவனுடைய பிள்ளைகள் நடந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னா அந்த சபை எது? அங்க இருக்கிற ஜனங்களோ இல்லைன்னா வந்துட்டு அந்த ஜனத்தொகையோ அது முக்கியமல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற அந்த 2-3 பேர் இருந்தாலே போதும். 2 பேரோ 3 பேரோ அந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 2 பேர் 3 பேர் இல்லைனாலும் நான் ஒண்டியா அந்த சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு, நான் இதுக்கு முற்றிலுமா என்னை கீழ்ப்படுத்தி இதோ நான் இதன்படியாக நான் நடக்க நான் ஒப்பு கொடுக்குறேன்னா என்னோட கூட ஆண்டவர் இருப்பாரு அப்படின்றது தான் வேத வசனம் சொல்லுகின்ற உண்மை. அப்படின்னா அந்த இடத்துல பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல ஏசப்பா இருக்கவே மாட்டாரு. அவரை கனப்படுத்தாத இடத்துல அவருடைய வார்த்தைக்கு ஒருவர் செவி சாய்க்காமல் இருக்கும் பொழுது தேவனை அசட்டை செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அசட்டைக்காரர்களே நீங்கள் பிரமித்து அழுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் இதோ ஜனங்களை பார்த்து அப்படியாகத்தான் எச்சரிக்கிறான். அதுக்கடுத்து இயேசுவை பார்க்கிறோம், அவனும் கூட அந்த சிரேஷ்ட புத்திர ஸ்வீகாரம் என்கின்ற அந்த வரத்தை மறுதளிக்கும் போது அவன் என்னன்னு சொல்லி கர்த்தருடைய அந்த வசனத்தை தான் அவன் அசட்டை செய்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் வசனத்தை இந்த பரிசுத்த வேதாகமத்துல முதல் ஆதியாகம புத்தகத்தை முதல் அதிகாரத்தை வாசிக்கும் போதே அந்த முதல் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரமும் 2வது அதிகாரமும் 3வது அதிகாரத்தை அந்த 3 அதிகாரத்தை வாசிக்கும் போது அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவூட்டுகின்ற ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தைய அவருடைய கட்டளைய நம்ம மீறும் பொழுது நாம் பாவத்தை செய்கின்றவர்களாக இருக்கும் பொழுது பாவம் என்கின்றது கர்த்தரிலிருந்து நம்மை பிரிக்கும். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை மீறுகின்றவர்களாக இருந்தால் அந்த மீறுதலாக நாம் செய்கின்ற அந்த ஒரு கீழ்ப்படியாமை தான் சிலை வழிபாடு என்று சொல்லி 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 23வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா கீழ்ப்படியாமை என்கின்ற ஒரு சிலை வழிபாடை செய்கின்ற ஒரு இடத்துக்கு நான் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக செல்லுகின்ற ஒரு இடத்துக்கு ஒரு மனுஷன் நல்லவன் என்கின்றதுக்காகவும் இல்ல நீங்க இங்க சொல்ற அந்த பர்சன்டேஜ் அளவுல அவங்க வந்துட்டு கொஞ்சம் பெட்டர் இல்ல இதுபடி இல்லைனாலும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்றதுக்காக நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா அந்த இடத்துல பிசாசு தான் இருக்கப்போம். அந்த இடத்துல ஆளுகை செய்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? என்னது? வேறொரு இயேசு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா?
அப்படி வேறொரு ஆவி தான் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த ஆவி சொல்லும் என்னன்னு சொல்லி, இதோ நீ வந்துட்டு பணத்தை கொடுத்தனா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆவி சொல்லும். உனக்கு எப்படி வேணுமோ அப்படி நடந்துக்கோ, ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்து நீ பாவ மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிருவாரு அப்படின்றது போல அந்த ஆவி வந்துட்டு உலகத்தின் ஆவி இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஆவியை தான் அந்த இடத்துக்கு போறவங்க பெற்றிருப்பாங்க. சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 15வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 15வது அதிகாரம் முதல் வசனம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? ஆமென். ஆமென். இந்த இடத்துலயும் பாருங்களேன், யார் கர்த்தருடைய கூடாரத்துல வந்துட்டு யாரால இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. பழைய உடன்படிக்கையில நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோலோமோன் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு முன்பதாக அவர் கூடாரத்துல தான் வாசம் செய்து கொண்டிருந்தார். அப்படின்னா தேவன் இருக்கின்ற ஒரு ஸ்தலம் அப்படின்றது தான் அர்த்தம். தேவன் இருக்கின்ற அந்த ஸ்தலத்தை மையப்படுத்தி தான் அது தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி கூட அழைக்கப்படும். அப்படின்னா இன்னைக்கு தேவனுடைய ஆலயம் அப்படின்னும் இதோ தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி யார் அழைக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை கேட்டு அந்த தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்கிறதுக்கு யாரெல்லாம் துணிவாங்களோ அவங்களுக்கு தேவன் உதவி செய்து கீழ்ப்படுதல் அவங்களுக்குள்ள கொடுத்து கண்டிப்பா அந்த கீழ்ப்படுதல் மூலியமா ஆண்டவர் அவங்களுக்குள்ள வாசம் செய்ய ஆரம்பிப்பாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 10வது அதிகாரத்துல நம்ம கவனிச்சு பார்க்கும்போது கொர்நேலியுடைய வீட்டுல ஒரு கிரீக்க மனுஷனுக்கு அவனுடைய எல்லா சொந்தக்காரங்க சிநேகிதருங்க எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்காக அவன் காத்து கொண்டிருக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலியமா ஆவியானவர் வெளிப்பட்டு பேசுறாரு. பேசும்போது ஒவ்வொரு வசனங்களா அவகிட்ட பேசும்போது அந்த வார்த்தைகளை கேட்கிறாங்க. கேட்கும்போது இவ்வளவு நாள் செய்ததெல்லாம் பாவம், இதெல்லாமே இப்போ இனிமே நாங்க இது எல்லாத்தையும் விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி தங்களோட இருதயத்துல நிர்ணயித்துக் கொள்ளுகிறாங்க. அதனால என்ன நடந்தாலும் எந்த எழுப்பு வந்தாலும் கூட பரவாயில்ல, தேவனே நம்ம பக்கம் இருந்தால் நம்ம எதிர்க்கிறவர்கள் யாரா இருக்க முடியும்? எந்த காரணத்தினாலையும் நம்ம தேவனை அசட்டை செய்யக்கூடாது. இவ்வளவு பெரிய கிருபையை ஆண்டவர் வந்துட்டு மனுஷர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை வைக்கிறாங்க. அந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுது மதிப்பு கொடுத்தாங்களோ, எப்பொழுது அந்த வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு தங்களோட இருதயத்துல அவங்க தீர்மானத்தை எடுத்தாங்களோ, அந்த நேரத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இறங்கி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படின்னா தேவனுடைய வசனத்துக்கு எப்போ மதிப்பை கொடுப்பாங்களோ, அதன்படி நடக்கிறதுக்கு எப்போ தீர்மானத்தை தங்களோட இருதயத்துல எடுப்பாங்களோ, அந்த நேரத்துல தான் பரிசுத்த ஆவியானவராக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து வாசம் செய்ய ஆரம்பிப்பாரு. அதனால தான் நம்ம 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும்போது நீங்கள் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். இங்க பாருங்க, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல கவனித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் ஒப்பேது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படின்னா தேவனுடைய ஆலயமும் விக்கிரமும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல சிலை வழிபாட செஞ்சாங்க அப்படின்றத மையப்படுத்தி ஆண்டவர் வந்துட்டு இந்த காரியத்தை குறித்து பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கீழ்ப்படியாமை அப்படின்றது தான் ஒரு சிலை வழிபாடாக இருக்கின்றது. தேவனுடைய ஒரே ஒரு கட்டளைக்கு ஒருவன் செவி சாய்க்காமல் அந்த வார்த்தைக்கு அவன் வந்துட்டு காம்ப்ரமைஸ் செய்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ துணிஞ்சா அவன் சிலை வழிபாடு செய்கின்றவனாக இருப்பான் அப்படின்றது தான் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம் உறுதிப்படுத்துது. அப்படின்னா தேவனுடைய வசனத்தை நம்ம மறுதளித்து விட்டால் நாம் சிலை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு ஒப்பாய் இருப்போம். சிலை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்றது தேவனுடைய கட்டளையா இருக்கு. தேவனுடைய கட்டளையை மீறுகின்றது தான் பாவம். அந்த பாவத்தின் மூலியமாகத்தான் பிசாசு 3ஆம் 4ஆம் சந்ததி வரைக்குமே ஒரு மனுஷனை ஆட்டு படிக்கிறதுக்காக அவனை கட்டி வைக்கிறதுக்காக அந்த பாவத்தின் மூலியமாக பிசாசு அதிகாரத்தை பெற்றவனாக ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்து அவனை ஆளுகை செய்வான். பாவத்தை செய்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சிலையை கொண்டு வந்து வச்சாதான் பிசாசு நம்ம வீட்டுல வருவான், நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவான், கர்த்தருக்கு விரோதமா நம்ம செய்யற மகா பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி இல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒரே ஒரு வசனத்துக்கு நம்ம வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த நேரத்துல இருந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்ற அசுத்தாவி சாத்தானுக்கு முழு அதிகாரம் நம்ம மேல வந்துரும்.
அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? தேவனுடைய வசனத்துக்கு இடது பக்கம் ஆகட்டும் வலது பக்கம் ஆகட்டும் நான் சாயவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டு சூழ்நிலை காரணங்கள் எல்லாம் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் மறுதளிக்கவே கூடாது. நம்ம அவரை மறுதளிச்சா அவரும் நம்மள மறுதளிப்பார். இந்த இடத்துல அடுத்த வார்த்தையா என்னன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த ஜீவனுள்ள அந்த தேவன் நம்மளுடைய நடுவுல அவர் உலாவி நம் மத்தியில வாசம் செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா கீழ்ப்படியாம உனக்குள்ள இல்லாம இருந்துச்சுன்னா, கீழ்ப்படிஞ்சு இருந்தனா நான் உன் மத்தியில இருப்பேன். ஒருவேளை கீழ்ப்படியாம என்கின்ற ஒரு விக்கிரம் ஆராதனை என்கின்றது போலையான ஒரு துட்செயல் உன் மத்தியில் இருந்தால் நான் உன் மத்தியில் உலாவும் உன்னிடத்தில் இருக்கவும் முடியாது அப்படின்றாரு. அப்படின்னா ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்க முடியாதுன்னா, ஆண்டவர் நம்ம மத்தியில உலாவ முடியாது அப்படின்னா நம்ம மத்தியில யார் இருப்பாங்க? தேவனுடைய பயமின்றி வாழ்ந்தால் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தீய செயல் அப்படின்ற அசுத்தாவி சாத்தான் தான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டு அவன் புகுந்து தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த திட்டங்களை அவனுக்கு நம்ம கொடுத்த அந்த ஒரு அதிகாரத்தின் மூலியமா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய திட்டத்தை முற்றிலுமா நம்ம செய்யாதபடிக்கு வீழ்ச்சி அடையும்படியா செய்வான். இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம தான். தேவனுடைய வசனத்தை அறிஞ்சிருக்கிற நம்ம தான். அதனாலதான் பாவத்துல ஒருத்தர் விழணும் அப்படின்னு சொல்லி தேவன் யாரையும் பாவத்துல வந்துட்டு தூண்ட மாட்டாரு பாவத்தை செய்யும்படியா. ஆனா மனுஷர்கள் அவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த இச்சையின் மூலியமா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இச்சையின் மூலியமா தான் அவங்க என்ன செய்யறாங்களா, ஆண்டவருடைய வசனத்தை மறுதளிச்சு அந்த இச்சையை அவங்க நிறைவேற்றுகின்றதுக்காக தேவனை அசட்டை செய்யறாங்க. அதுக்கடுத்து அந்த இச்சையமானது அது பாவமா மாறி அந்த பாவமானது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபு புத்தகம் 1 அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. சரி, அப்படின்னா நம்ம வந்துட்டு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தேவன் நம்ம மத்தியில இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்காம தேவன் நம்ம மத்தியில இருக்க முடியாது அப்படின்றத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். ஆமென். இந்த இடத்துலயும் பாருங்களேன், நம்மளுடைய சரீரமானது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ தேவனே நமக்குள்ள வந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார். தேவனை எப்படி நம்ம பெற்றுக்கொண்டோம்? நமக்குள்ள தேவன் வந்து வாசம் செய்கிறதுக்கு எப்போ அவர் வந்துட்டு தீர்மானத்தை செய்தார், ஆண்டவர் நம்மளுக்குள்ள இறங்கி வரணும்னு சொல்லி, என் பிள்ளை தன்னுடைய பழைய வாழ்க்கையில என்னெல்லாம் பாவம் செஞ்சுச்சோ, எதெல்லாம் கீழ்ப்படியாமையின் செயல்களை செஞ்சுச்சோ, இதெல்லாமே தவறுன்னு சொல்லி உணர்ந்துடுச்சு. உணர்ந்ததுக்கு அடுத்து என் பிள்ளை இப்போ வந்துட்டு இதோ இனிமே இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் தவறுன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஆண்டவரே, இதுக்காகத்தான் நீங்க மரணத்தை அனுபவிச்சீங்க, எனக்காக பாடுகள் பட்டீங்க, எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீங்க, இனிமே நான் இந்த விஷயங்கள் எல்லாம் நான் செய்ய மாட்டேன், இதுக்காக நான் மனம் வருந்துறப்பா, ரொம்ப வந்துட்டு இதுக்காக வந்துட்டு மனஸ்தாபப்பட்டு இந்த எல்லா பாவத்துல இருந்து நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்ததுக்கு அடுத்து தான் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஏற்றுக்கொண்டதுக்கு அடுத்து தான் ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சுட்டு நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரா இறங்கி வந்தாங்க. இதுதான் நீதிமொழிகள் 1 அதிகாரத்துல 22வது வசனத்துல இந்த விஷயங்களை வந்துட்டு உறுதிப்படுத்துது. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னுடைய சத்தத்துக்கு நீங்க செவி சாய்த்தால் இதோ நான் உங்கள் மேல் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எப்ப செவி சாய்த்து அதன்படி நடக்க ஒப்பு கொடுப்போமோ அதுக்கு அடுத்து தான் அவர் நமக்குள்ள வந்து வாசம் செய்ய ஆரம்பிப்பாரு. அதுக்கு அடுத்து தான் அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்தவும் ஆரம்பிப்பாரு. எபிரியர் 12வது அதிகாரம் 22 25 வசனத்தை வாசிங்க. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின்படி மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஆமென்.
ஆமென். இங்க வசனத்துல கவனிச்சு பாருங்க. சீயோன் பர்வதத்தின் இடத்துக்கும் அதுக்கடுத்து ஜீவனுள்ள அந்த தேவனுடைய பட்டணமாகிய எருசலேமுடைய அந்த சங்கத்தார்கிட்டையும் அதுக்கடுத்து கோடான கோடியான அந்த தேவ தூதர்களுடைய அந்த பரலோக ராஜ்யத்துல யாரெல்லாம் பேர் பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கும் இதோ நீதிமான்களுடைய ஆத்மாவின் இடத்துக்கும் புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தரா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துக்கும் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து இன்னைக்கு நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ நம்ம இதுக்கு முன்னாடி சங்கீதத்துல சில வசனங்களை வாசிச்சோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதோ தேவனுடைய பர்வதத்துக்கு யார் அந்த இடத்துல நிற்கக்கூடும் அப்படின்னு சொல்லி வசனத்துல கவனிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த இடத்துல வசனம் உறுதிப்படுத்துது, ஆம் அந்த சீயோன் பர்வதத்தின் இடத்துக்கு நாம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி. சீயோன் பர்வதத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல எருசலேம் ஆலயம் இருந்துச்சு இல்லைங்களா? எருசலேம் ஆலயமும் அதுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வாசம் செய்து கொண்டிருந்தார். அப்படின்னா இதோ ஆவிக்குரிய ஒரு எருசலேம் என்கிறது இருக்கு இல்லைங்களா? ஆவிக்குரிய எருசலேம் அப்படின்னு சொல்லி அந்த மேலான எருசலேம் என்கிறவள் நமக்கு தாய் அப்படின்னு சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கு. கலாத்தியர் 4வது அதிகாரம் 26வது வசனத்துல மேலான எருசலேம் அப்படின்னு சொல்லி. ரெவலேஷன்ல வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கும் போது கூட இதோ எருசலேம் என்கின்ற அந்த சபையாகிய அந்த கன்னிகை தேவனுக்காக அந்த மனவாட்டி வந்துட்டு ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பரம எருசலேம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா அந்த பரம எருசலேம் அப்படின்றதும் சீயோன் மலை அப்படின்றதும் அந்த உன்னதமானவருடைய பர்வதம் அப்படின்றதும் வேற யாரும் கிடையாது, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் அந்த புதிய எருசலேமாக தேவனுடைய வசனத்துக்கு நம்ம இணங்கி ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அவருடைய வருகையில வானத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்கி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த புதிய எருசலேம் நம்ம தான். நம்மளை வச்சுதான் ஆண்டவர் அந்த காரியங்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு. மனவாட்டி அப்படின்னு சொன்ன என்ன? மனவாட்டி என்ன? சபை. அந்த சபைக்குள்ள இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினருங்க. யார் அந்த அங்கத்தினருங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே தேவனுடைய வசனத்துக்குள்ள நிலைத்திருக்கிறவங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தலை. நம்ம எல்லாருமே அந்த தலையில இணைக்கப்பட்டிருக்கின்ற அவயவங்களாக இருக்கிறோம். தலை அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையானவராக இந்த சரீரத்துல வெளிப்பட்டவராக யோவான் 1 அதிகாரம் 14வது வசனத்துல பாக்குறோம். அந்த வார்த்தையானது மாம்சத்தில் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த மாம்சத்துல வெளிப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருந்து அந்த தலையோடைய ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறோம். அந்த தலையோடைய ஐக்கியம் இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய வசனத்துக்குள்ள நிலைத்திருந்தா மட்டுமே தான் நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்கோம். அப்பொழுதுதான் நம்ம ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய சபையாக அவருடைய மனவாட்டியாக நம்ம இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்துட்டு அவரோட நம்ம இணைக்கப்படல அப்படின்னு சொன்னா, இப்போ தலையோட கூட சில அவயவம் வந்துட்டு இணைக்கப்பட்டிருந்தும் கூட அது செயலிழந்து போயிருந்தா என்னன்னு சொல்லி சொல்லுவோம்? அந்த கை செத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அந்த நர்வ்ஸ்க்கும் அந்த தலைக்கும் உண்டான அந்த உறவு அந்த இடத்துல துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான். சில சரீரத்துல ஒரு அவயங்கள் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா பேரலைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கை விழுந்து போயிருக்கு, செத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலத்தான் தேவனுடைய வசனத்துக்குள்ள நிலைத்து நிக்காம நானும் ஆண்டவரோட பிள்ளை, ஆண்டவர் என் மத்தியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பா அதன் மூலியமாலாம் நம்ம வாய் வார்த்தையின் மூலியமாக எல்லாம் அது உறுதிப்படாது. தேவனுடைய வசனம் தான் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரா, நம்ம மத்தியில இருக்கிறாரா அப்படின்றது ஆண்டவருடைய வசனம் தான் உறுதிப்படுத்தும். அது எதன் மூலியமா அது வந்துட்டு வெளிப்படும்? ஆண்டவராகிய கர்த்தருடைய வசனத்துக்கு முற்றிலுமா நான் என்னை ஒப்பு கொடுத்து வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்பாம நான் எப்ப நடக்க ஆரம்பிப்பனோ அதன் மூலியமா தான் அது வந்துட்டு வெளிப்படும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல கவனிச்சு பார்க்க முடியுது. சரி, லேவியராகமம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஏதோ நீங்களோ என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு இதோ என்னுடைய நியமத்தின்படியாக நீங்க நடந்து கொண்டால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அப்படின்னா தேவனுடைய கட்டளைகளை நம்ம கேட்டு அதன்படி நடந்தால் மட்டும்தான் ஆண்டவர் நம்ம மத்தியில் வாசம் செய்வார் அப்படின்றத 11வது வசனம் உறுதிப்படுத்துது. அதுக்கடுத்து நான் உங்களை தள்ளிவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா தேவன் எப்போ நம்ம மத்தியில இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்துக்கு நம்ம செவி சாய்க்காம இருந்தோம்னா ஏசுப்பா நம்ம மத்தியில இருக்க முடியாது. அவர் இருக்க மாட்டாரு. அவர் இருக்க மாட்டாருன்னா வேற யார் இருக்க முடியும்? கீழ்ப்படியாமைனால. கீழ்ப்படியலைன்னா இன்னொரு அதுக்கு ஆப்போசிட் வேர்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கீழ்ப்படியாமை தானே. அப்படின்னா கீழ்ப்படியாமையின் மூலியமா ஆண்டவர் இருக்க மாட்டாரு. அந்த இடத்துல
பாவத்தை செய்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறதுனால அந்த இடத்துல பிசாசு மட்டும்தான் இருப்பான். அந்த பிசாசு தான் எல்லா காரியங்களையும் வந்துட்டு அவனுடைய திட்டம் என்னெல்லாம் இருக்கு, ஆண்டவர் நம்ம எனக்குள்ள வச்சிருந்த அந்த எல்லா திட்டத்திலிருந்து என்னை வீழ்ச்சி அடையும்படியா செய்யறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் அவன் செஞ்சிருவான். எப்போ வரைக்குமே அவனுக்கு நம்ம மேல அதிகாரம் இருக்கும், நம்ம பாவங்களை நம்மளுடைய கீழ்ப்படியாமைகளை ஆண்டவர்கிட்ட நம்ம ஒற்றுக்கொண்டு அதற்காக மனஸ்தாபப்பட்டு இனிமே இந்த காரியங்களை செய்ய மாட்டேன், இந்த செகண்ட் நான் மனம் திரும்பன்னு சொல்லி அந்த செகண்டே நான் அந்த காரியத்தை விட்டு மனம் திரும்பினா மட்டும்தான் ஆண்டவர் நம்மள மன்னிப்பாரு. ஏன்னா நிறைய பேர் 1 யோவான் 1வது அதிகாரம் 8, 9 வசனங்களை மையப்படுத்தி கொண்டு இதோ வெறும் வாயிலிருந்து அப்பா இதோ பாவத்தை செய்யாதவர்கள் வேற யாருமே இல்லப்பா, எல்லாருமே பாவிகள் தானே, அதனால நான் பாவின்னு சொல்லி சொல்றேன், ஆண்டவர் நான் பாவின்னு சொல்லி சொன்னாலே ஆண்டவர் மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி சும்மா வாயிலிருந்து அறிக்கை செய்யறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதெல்லாம் கீழ்ப்படியாமைகளா இருந்துச்சு ஆண்டவர் வசனத்து மூலியமா எடுத்து காமிக்கும் போது, வேத வசனங்களை வாசிக்கும் போது, சகோதரர்கள் மூலியமா ஆண்டவர் பேசும்போது, இல்ல சகோதரிகளோட மூலியமா நம்ம வந்துட்டு ஒரு போன் கால்லயோ இல்ல குழந்தைகள் மூலியமா யார் மூலியமா ஆகட்டும் ஆண்டவர் வசனத்தின் மூலியமா பேசும்போது இது தவறு அப்படின்னு சொல்லி அவர் உணர்த்தும் பொழுது அவருடைய பரிசுத்த ஆவினால நிச்சயமா ஆண்டவர் உணர்த்தும் போது இது தவறுன்னு சொல்லி அதுக்காக மனஸ்தாபப்பட்டு நம்ம அதை அந்த நேரமே விட்டு நம்ம வந்துட்டு மனம் திரும்பணும்னா அப்பதான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பே கிடைக்கும். அப்பதான் ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்க முடியும். அப்பதான் பிசாசுக்கு நம்ம மேல இருக்கிற அதிகாரமே போகும். இல்லைன்னா அந்த நேரத்து வரைக்குமே நம்மளுடைய கீழ்ப்படியாமையின் மூலியமா பிசாசு நம்மளை கட்டி வச்சிருப்பான், நம்மளுடைய வாழ்க்கையில அவன் இருப்பான். அதனால சில பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இல்ல நான் இந்த காரியத்தை எல்லாத்தையும் கொஞ்ச நாளுக்கு அடுத்து விட்டுட்டு கொஞ்சம் வேலை இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு, இந்த காரியம் எல்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து அதுக்கு அடுத்து ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யார் கருத்துல இருக்க? ஆண்டவருடைய கருத்துல இருக்கிறனா இல்லைன்னா வந்துட்டு பிசாசுடைய கருத்துல இருக்கிறனா அப்படின்னா, பிசாசுடைய கருத்துல இருக்க அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டு எனக்கு மரணத்தை நிர்ணயித்து வைத்திருந்தால்னா இதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி நிர்ணயித்து வச்சிருந்தா இந்த என்னுடைய ஆத்மா என்னுடைய சரீரத்தை விட்டு பிரிஞ்சா எங்க போகும்? அந்த பயம் இருக்கணும் இல்லைங்களா நம்ம எல்லாருக்குமே. சரி, அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 38வது வசனம். சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. ஆமென். ஆமேன். இந்த இடத்துல பாக்குறோம் பாருங்க, வனாந்திரத்தில் இருந்த சபைக்குள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா பிரதர் 2 பேர் 3 பேர் கூடி வரும் பொழுது சபையா கூடி வருகின்றதுனால தான் தேவன் நம்ம மத்தியில இருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் இதோ அவருடைய வசனத்துக்கு யாரெல்லாம் செவிசாய்த்து நடக்கிறாங்களோ அவங்க மத்தியில தான் இருப்பேன் அப்படின்றத இவ்வளவு வசனங்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம சபையா கூடும் பொழுது சபையா தேவனுடைய வசனத்துக்கு செவிசாய்த்து யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க மத்தியில ஆண்டவர் அப்போதுல இருந்தே ஆதி ஆகமத்திலிருந்தே ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்றத நம்மள இங்க வாசிச்ச இந்த வசனத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ மோசே வந்துட்டு அந்த 6 லட்சம் காலாட்களை வழி நடத்தும் போது அவங்க எல்லாருமே தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்போ ஒப்பு கொடுத்து நடக்க ஆரம்பிச்சாங்களோ, எகிப்துல இருந்து இதோ மோசையின் மூலியமா ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? அந்த இடத்துல வனாந்திரத்திலிருந்து அந்த சபை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சபையா கூடும் பொழுது ஆண்டவர் மத்தியில இருப்பாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னும் போது ஆண்டவர் சபையா கூடும் பொழுது அந்த நபர்கள் யாரா இருக்கணும் அப்படின்றது மிக மிக அவசியமா இருக்கு. அதுக்கடுத்து பழைய உடன்படிக்கையிலையும் நம்ம பார்க்கும்போது அவங்க வனாந்திரத்துல ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடத்துல இருந்தாங்க. அந்த மேகஸ்தம்பமோ அக்னி ஸ்தம்பமோ பார்க்கும்போது அந்த மேகஸ்தம்பம் அப்படியே கடந்து எந்த இடத்துக்கு போய் நிக்குமோ அந்த இடத்துக்கு போவாங்க, திருப்பி அந்த இடத்துல தங்களுடைய அந்த குடாரங்களை போடுவாங்க, திருப்பி அந்த மேகஸ்தம்பம் எப்போ எழும்புமோ திருப்பி எப்போ முன்னாடி செல்லுமோ அது எங்க போவோமோ அதன்படியாகவே அவங்க சென்று கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவங்க கர்த்தரை ஆராய்ச்சி கொண்டிருந்தாங்களா? கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஸ்தலத்தை மையப்படுத்தி அந்த இடத்துலயே இருந்தாங்களா? வீட்டு சபையில நம்ம இப்ப பாக்குறோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெவ்வேறு சகோதரர்களுடைய வீட்டுல நம்ம வந்துட்டு சபையா கூடுறோம் இல்லைங்களா? ஆனா
ஆதி ஆகமத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் அவ்வளவுதான். ஆபிரகாமுக்கு சொல்றாரு இல்லைங்களா, நீ இறங்கி கானானுக்கு போ அப்படின்றாரு. கானானுக்கு போனதுக்கு அடுத்து அந்த இடத்துல அந்த சில நாட்கள் வந்துட்டு ஷேக்கேம், அவர் ஃபர்ஸ்ட் இறங்கி வந்த உடனே ஷேக்கேம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த ஷேக்கேம்ல ஆண்டவர் தொழுது சேவித்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். திருப்பியும் ஆயி அப்படின்ற அந்த இடத்துல வந்துட்டு ஆயி பெத்தேலுக்கு நடுவுல ஆண்டவர் தொழுது சேவித்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து எகிப்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த இடத்துலயும் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தாங்க. அப்படின்னா குறிப்பிட்ட இடத்தை மையப்படுத்தி தான் ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்றது வசனம் உறுதிப்படுத்துதுங்களா, இல்லைன்னா வந்துட்டு தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கின்ற அந்த மனுஷனோட கூட ஆண்டவர் இருப்பாரு அப்படின்றது அந்த எல்லா காரியங்களும் நம்மளுக்கு வெளிப்படுத்தி சொல்லுதுங்களா? தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்க்கிறவர் அவர் எந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த ஒரு தேவ ஜனங்களோட கூட ஆண்டவர் இருப்பார் அப்படின்றத ஆண்டவருடைய வசனம் உறுதிப்படுத்துது. அதனால தான் நம்ம யாத்திராமத்திலேயே பார்க்கும்போது அந்த ஜனசமூகம் எல்லாம் சில நாட்கள் அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல இருப்பாங்க, அதுக்கடுத்து இன்னொரு இடத்துக்கு போனதுக்கு அடுத்து அந்த இடத்துல ஆண்டவரவங்க மத்தியில இருந்தாங்க. அப்படின்னா தன்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து யாரெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க மத்தியில இருப்பாங்களே தவிர ஒரு ஸ்தலத்தை மையப்படுத்தி ஆண்டவர் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. அந்த தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்த்து நடக்கின்ற அந்த கீழ்ப்படுதலோட நடக்கிற அந்த மக்கள் மத்தியில தான் நான் இருப்பேன் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. சரி, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். டியூட்ரானமி உபாகமம் 4வது அதிகாரம் 5-6. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், நீங்க சுதந்திரத்துக்குள்ள போகின்ற அந்த தேசத்துக்குள்ள நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு ஏதோ நீங்க கீழ்ப்படிஞ்சு அவருடைய கட்டளையின்படியாக நீங்க நடந்து கொண்டால் இதோ நீங்க விவேகமான ஒரு சந்ததி அப்படின்னு சொல்லி, நீங்க ஞானவான்கள் அப்படின்னு சொல்லி உங்க மத்தியில இருக்கின்ற உங்க சுற்றிலும் இருக்கின்ற அந்த புறஜாதிகள் அவங்க எல்லாருமே பேசி தெரிஞ்சுப்பாங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டு, என்னப்பா இவங்களுக்கு நோய் நொடி இல்ல, இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்ல, இவங்க மத்தியில இவ்வளவு சமாதானம் இருக்கிறது, இவங்களுக்கு இவ்வளவு அறிவு இருக்கிறது, இவங்க எந்த விதமான அடிஷன்ஸ் உங்களுக்குள்ள இல்லையே, இவங்க வேற விதமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டு அவங்க ஒவ்வொருத்தருமே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அறிஞ்சுக்கும்படியா அவங்க கிட்ட வந்து கேட்கும்போது, இதுக்கு காரணம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி இதோ யாத்திராகமத்துல எழுதப்பட்டிருக்கின்ற இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது மோசே பீரியட்ல எழுதப்பட்ட விஷயங்கள் தானே. இப்ப உபாகமத்துல எழுதப்பட்ட இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அந்த பீரியட்லயே ஆண்டவருடைய நோக்கமும் திட்டமும் என்னவா இருந்துச்சு அந்த ஜனங்களுடைய விஷயத்துல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களுடைய விஷயத்துல இவங்க கீழ்ப்படிஞ்சு நடக்க ஆரம்பிச்சா ஆண்டவர் அவங்க மத்தியில இருக்க ஆரம்பிப்பாரு. ஆண்டவர் அவங்க மத்தியில இருக்கும்போது அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் இருக்காது, எந்த நோயும் இருக்காது. அதுக்கடுத்து தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அவங்களுக்குள்ள விவேகமும் ஞானத்திலையும் அவங்க அதிகமா பெருகுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சமாதானமும் அந்த ஒரு சந்தோஷமும் அந்த ஒரு மகிழ்ச்சியும் எல்லா காரியங்களும் கேள்விப்பட்டு ஜனங்க வந்து இஸ்ரேலின் தேவனே மெய்யான தேவன் சொல்லி புறஜாதிகளா அறிஞ்சு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி நடந்துக்கல இல்லைங்களா? அவங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து தேவனுடைய வசனத்தை அசட்டை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா தேவனுடைய வசனத்துக்கு ஒரு வேளை செவி சாய்த்திருந்தா எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றதுக்கு தானியேல் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாபேலுக்கு அவன் வந்துட்டு சிறை பிடிக்கப்பட்டு ஒரு சிறை கைதியா அந்த இடத்துக்கு போனதுக்கு அடுத்து அவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க ஆரம்பிக்கிறான். பாருங்களேன், தீட்டானவைகளை நான் புசித்து நான் வந்துட்டு கர்த்தருக்கு முன்பதாக என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்ணயத்தை தனக்குள்ள நிர்ணயித்து கொண்டு அந்த சிநேகிதர்களுக்கும் சொல்றான். இப்படி யார் நடக்கல அப்படின்னு சொல்லி அவங்களும் தேவனுடைய வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுத்ததுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு? பாபேல்ல இருக்கிற எல்லா விதமான அந்த ஞானிகளும் அந்த பண்டிதர்களும் அவங்க எல்லாரையும் காட்டிலும் இவங்க வந்துட்டு 10 மடங்கு ஞானத்திலையும் அறிவிலையும் பெருகினவர்களாக இருந்தாங்களாம். எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அங்க இருக்கிற பெரிய பெரிய ஸ்காலர்ஸோட கூட இவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, என்னப்பா இவங்களுக்கு இவ்வளவு ஞானம் இருக்கே அப்படின்னு சொல்லி, இத்தனைக்கும் அவர் வந்துட்டு எந்தெந்த காரியத்துல அவங்களுக்கு அறிவும் ஞானத்தையும் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க எந்தெந்தெல்லாம் காரியங்களை அவங்க செய்வாங்களோ அது எல்லாவற்றையும் அவங்க அறிந்து கொள்ளும்படியா அந்த
கல்தியருடைய அந்த பாஷையை அவங்க கற்றுக்கொண்டு அந்த கல்தியர் மொழியிலேயே அந்த படிப்பை கத்துக்கொண்டு அந்த படிப்பின் மூலியமா அவங்க அறிந்து கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும் வெளிப்படையா எல்லாருக்கும் முன்னாடி சொன்னாங்க. அதை பரிசோதித்து பார்க்கும்போது அவங்க எல்லாரையும் காட்டிலும் இவங்க தான் சிறந்தவர்களா இருந்தாங்களா, ஞானத்திலையும் அறிவிலையும் அவங்கள போல யாரும் இருக்கல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இது பிராக்டிக்கலான விஷயம்தான். நம்ம எப்போ தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்போமோ ஏசப்பா நம்மளை உபயோகிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க பாருங்களேன், ஒவ்வொரு கீழ்ப்படுதலுக்கும் அப்படியே உயர்வான ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்துட்டே போனாங்க. மனுஷங்க முன்பதாக உயர்த்தப்படணும் அப்படின்றது போல நினைக்கிற காரியங்கள் அல்ல. அதனாலதான் நம்ம தானியேல் புத்தகத்துல கவனிச்சு பார்க்கும்போது, இதோ நெபுக்கத்நேச்சருடைய மகன் இருக்கிறாரு இல்லைங்களா, நெபுக்கத்நேச்சர் மரிச்சதுக்கு அடுத்து அவருடைய மகன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு பட்டங்களை நான் கொடுக்குறேன், உங்களுக்கு சன்மானத்தை செய்யறேன், கனப்படுத்துறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லும் போது அவர் சொல்றாரு என்னன்னு சொல்லி, இது எல்லாமே உனக்கே இருக்கட்டும்பா, இது எதுவுமே எனக்கு வேணாம், என் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை சொல்ற அப்படின்னா அவனுடைய உள்ளத்துல இருந்து அந்த ஒரே மெய்யான தேவனாகிய கர்த்தர்கிட்ட இருந்து வருகின்ற அந்த கனத்தை விரும்புகின்றவனாக இருந்தான் இல்லைங்களா. அப்படின்னா கர்த்தருக்கு முன்பதாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமா அவசியமான ஒண்ணு. நம்ம கர்த்தருக்கு எப்போ கீழ்ப்படிஞ்சு நடக்க ஆரம்பிப்போமோ அதுக்கடுத்து நம்மளுக்குள்ள ஞானத்திலையும் அறிவிலையும் ஏசப்பா நம்மள அப்படியே பெருகிட்டே போகும்படியா செய்வாரு. அதுக்கடுத்து ஆண்டவர் நம்மள பயன்படுத்த ஆரம்பிப்பாரு. கர்த்தருடைய வாயில இருந்தா அறிவும் புத்தியும் புறப்படும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. ஞானம் என்கிறது கர்த்தருடைய பயத்தினால உண்டாகும். கர்த்தருடைய பயம் என்ன செய்யுங்களா, நம்மளுக்கு பாவத்தின் மேல நம்மளுக்குள்ள கசப்பை உண்டு பண்ணும். பாவத்தை நம்ம வந்துட்டு அருவருக்கும்படியா நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள இருந்து ஆண்டவர் வந்துட்டு பாவத்தையே பகைக்கும்படியா ஒரு உணர்வை நம்மளுக்குள்ள கொடுப்பாரு இல்லைங்களா. ஆமா, இது தேவனுடைய வசனத்துல எழுதப்பட்டிருக்கே, இது தேவனுக்கு அருவருப்பானது, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருதயத்துக்குள்ள இருந்து அதை கண்டாலே சீ என்று சொல்லி அருவருக்கத்தக்கதாக இது இருக்கின்றது அப்படின்ற உணர்வை ஆண்டவர் நம்மளுக்குள்ள கொடுப்பாரு. சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாங்க. டியூட்ரானமி 6வது அதிகாரம் 15வது வசனம், உபாகமம் 6:15. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறாரே. ஆமென். ஆமென். உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறாரே அப்படின்னா அவங்க நடுவுல தேவன் இருந்தார் அப்படின்னு சொல்லி வசனத்துல பாக்குறோம் இல்லைங்களா. அப்படின்னா நம்ம நடுவுலயும் ஆண்டவர் இருப்பாரு. எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்க்கும் பொழுது. ஒருவேளை செவி சாய்க்கலன்னா அவர் எரிச்சல் உள்ள தேவனா இருந்து தன்னுடைய வசனத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பா அவர்களுக்கு தேவனே சத்ருவா மாறி அவங்கள சங்கரித்து போடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பழைய உடன்படிக்கையிலையும் பார்த்திருக்கோம். புதிய உடன்படிக்கையிலையும் அனானியா சப்பீரை போல நிறைய பேரை நம்மள பார்க்க முடியுது இல்லைங்களா வசனங்கள்ல. சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கலாங்க. டியூட்ரானமி உபாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமாக எதிர்த்து 42வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். டியூட்ரானமி 1வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க அப்படியே. அப்பொழுது கர்த்தர் என்னை பார்த்து, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்து போகாதபடிக்கு போகாமலும் யுத்தம் பண்ணாமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் நடுவே இரேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாங்க, இதோ நீங்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்ததுனால இதோ நான் உங்க மத்தியில இருக்க முடியாது அப்படின்றாரு. நான் உங்க மத்தியில இருக்க முடியாத காரணத்தினால நீங்க இப்ப வந்துட்டு எந்த காரியத்தை செஞ்சாலும் நீங்க தோல்வியை மட்டும்தான் சந்திப்பீங்க, அதனால போவாதீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. ஆயே என்கின்ற அந்த பட்டணத்து மேல நாங்க போய் அந்த பட்டணத்தை சிறைப்பிடிப்போம், இதோ அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நாங்க வீழ்ச்சி அடைய செஞ்சிருவோம், எங்களுடைய பராக்கிரமத்தினால எல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி மாம்ச பலத்தை சாய்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கீழ்ப்படியாமை செய்திருந்தாங்க. போய் இப்ப சுதந்திர கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல அவங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக நாங்க வெட்டி கிளிகளை போல இருக்கிறோமே, இல்ல அவங்க நிச்சயமா நம்மளை வந்துட்டு சங்கரிச்சிருவாங்க, அதுக்கடுத்து நம்ம பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போயிருவாங்க, இப்படி நாங்க வனாந்திரத்திலேயே செத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தூசித்து அவிசுவாசிகளை போல ஆண்டவர் அசட்டை செய்து அவங்க கீழ்ப்படியாம போனாங்க. கீழ்ப்படியாம போனதுக்கு அடுத்து இதோ இப்ப போய் அந்த பட்டணத்தை பிடிக்கிறேன் அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு மோசேக்கு, பா நான் மத்தியில இல்ல, அவங்க மத்தியில இருக்க முடியாது காரணம் கீழ்ப்படியாம என்கின்ற அவங்க பாவம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால, நான் அந்த இடத்துல இல்லாததுனால தோல்வியை மட்டுமே தான் நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான இந்த எழுப்புகளா இருக்கட்டும், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில சம்பவிக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை நம்ம நினைவு கூர்ந்து நினைச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்க நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நடந்துட்டு இருக்கேன், இந்த காரியங்களை நான் இன்னைக்கு நான் மாத்திக்கிறேன். நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஒரு சகோதரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஒரு பட்டணத்துக்கு போய் ஆண்டவரை குறித்து அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். என்ன? ஆயத்தம் என்கின்ற அந்த பாதரட்சை நம்மளுக்குள்ள இருக்கணும் இல்லைங்களா? ஆயத்தம் என்கின்ற அந்த பாதரட்சை, கீழ்ப்படிதல் என்கின்றது தான் அந்த ஆயத்தம் என்கின்ற அந்த பாதரட்சை. நான் சரீர பிரகாரமா எப்படி வேணாலும் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நடந்து கொண்டு நான் இப்ப வந்துட்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், இதோ நான் இப்படியாக செய்வேன் அப்படின்றதுக்கு முன்னாடி கீழ்ப்படுதலோட கூட நான் அதன்படியாக நடந்து அதுக்கடுத்து ஆண்டவர் ஊழியத்தை செய்ய நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வெறும் வார்த்தையா போவாது, வல்லமையோடு நிச்சயத்தோடு வந்தது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இல்லைங்களா? வல்லமையா பலத்தோடு கூட அது செயல்படணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம பேசும்போது லிடியாளுடைய இருதயத்தை திறந்தது போல திறக்கணும் அப்படின்னா நம்ம ஒப்பு கொடுத்துட்டு அதன்படி செய்து நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார் நம்ம மூலியமா. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 42வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 42வது வசனம். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும். ஆமென். ஆமென். இதோ பாருங்களேன், அப்பொழுது கர்த்தர் அவர்களை விட்டு விலகி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ஏசப்பா மனுஷனோ எப்படி இப்போ ஒரு மனுஷன் பேசுனா இன்னொரு மனுஷனுக்கு கேட்க முடியும் இல்லைங்களா? அந்த சத்தம், அந்த ஒரு மனுஷனுடைய அந்த வார்த்தையின் மொழியில ஏசப்பா எல்லாரும் கேட்கும்படியா வானத்திலிருந்து அந்த ஜனங்களோட கூட பேசினாரு. அந்த 10 கட்டளைகளையும் ஆண்டவர் பேசும்போது எல்லா ஜனங்களும் கூட அந்த மாம்சத்துல இருக்கிற அந்த காதின் வழியா கேட்டாங்க. ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறத கேட்டு வெறும் 40 நாள்ல தேவனை மறந்து தேவனுடைய வசனத்தை மறுதளிச்சு அவங்க நடந்த காரணத்தினால கர்த்தர் அவர்களை விட்டு விலகி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம எப்ப தேவனுடைய வசனத்தை அசட்டை செய்வோமோ அந்த நேரத்துல நம்ம கர்த்தரை அசட்டை செய்ததுனால கர்த்தர் நம்ம மத்தியில இருக்க போறது கிடையாது. கர்த்தர் நம்ம மத்தியில மீண்டும் இருக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அந்த கர்த்தர் இல்லாமல் போனதுக்கு உண்டான அந்த காரணமா இருந்த அந்த பாவமும் கீழ்ப்படியாம என்னவோ அதன் நிமித்தமாக துக்கப்பட்டு மனஸ்தாபப்பட்டு கர்த்தர்கிட்ட அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டால் நாம் இரக்கத்தை பெறுவோம். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்ம மத்தியில இருக்க முடியும். மீண்டும் கர்த்தர் நம்மள அவருடைய பாத்திரமா எடுத்து பயன்படுத்த முடியும். சரி, உபாகம் 31வது அதிகாரம் 17வது வசனம். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். ஆமென். அந்த நாளிலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, இந்த இஸ்ரேல் ஜனங்க கனான் தேசத்தை போய் சுதந்து கொண்டதுக்கு அடுத்து அவங்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவன் என்ன செய்யறாரா? நான் அவர்கள் மத்தியில இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அவங்கள தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எப்போ தேவன் நம்ம மத்தியில இருக்க மாட்டாரோ அதுக்கடுத்து நம்ம தேவனுக்கு பகையாளிகளா மாறிட்டோம் அப்படின்றதுதான் அர்த்தம். அதுக்கடுத்து தேவனுடைய சிச்சையின் கரம் நமக்கு முன்பதாக உயர்த்தப்பட்டு நம்மளை கண்டிப்பா ஆண்டவர் தண்டிக்க ஆரம்பிப்பாரு. எதனால நம்மள தண்டிப்பாருன்னா, நான் தவறு செஞ்சுட்டு இருக்க அப்படின்ற ஒரு சிச்சனை நமக்கு ஒரு சிச்சகத்தை கொடுப்பாரு, கரெக்ஷன் அப்படின்றது. அந்த சிச்சையின் மூலியமா ஆமா நான் ஏதோ தவறு செஞ்சுட்டு இருக்கேன், இந்த காரியத்தை நான் இனிமே செய்யக்கூடாது, இந்த காரியத்தினால தான் கர்த்தர் என்னை கடிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம மனம் திரும்ப ஆரம்பிக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்ம மத்தியில இருக்க முடியும். இல்லைன்னா எல்லா விதமான இதோ கஷ்டங்களும் எல்லா விதமான விபத்துகளும் நம்மளுக்கு சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி 17வது வசனம் அந்த முடிவுல எழுதப்பட்டிருக்கு. பாருங்களேன், உங்களுக்கு எல்லா விதமான கேடுகளும் உண்டாகும் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரி, உபாகமம் 28வது அதிகாரம் 45வது வசனம். உபாகமம் 28வது அதிகாரம் 45வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து. ஆமென். ஆமென்.
இந்த இடத்துல வசனத்துல கவனிச்சு பாருங்களேன். இதோ நீங்க உன் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி சாய்க்காமலும் நீ அதை கைகொள்ளாமலும் போனா இந்த எல்லா விதமான சாபங்களும் உன் மேல வந்து பழிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்க்காமல் போகும் பொழுது சாபம் என்கின்றது நம்மளுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா? பாவம், நன்மையை செய்ய அறிஞ்சிருந்தோம் அதை செய்யாமல் இருக்கிறது அது அவனுக்கு பாவமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சில பேர் தேவனுடைய வசனத்தை அறிஞ்சதுக்கு அடுத்தும் இது தவறுன்னு சொல்லி புரிஞ்சதுக்கு அடுத்தும் அது செய்யறதுக்கு தாமதம் செய்வாங்க. அந்த தாமதம் கூட பாவம் தான் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த நிமிடத்தை தொடங்கி அந்த நிமிடத்திலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகள்ல 17வது அதிகாரம் 32வது வசனம்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கோம், பாவத்தை நம்ம வந்துட்டு அறியாத காலத்துல நம்ம தெரியாம செய்ததை தேவன் கண்டும் காணாதவராக இருந்துருவாரு. ஆனா ஒரு வாட்டி எனக்கு அவருடைய வார்த்தையின் மூலியமா அவரு இது தவறு அப்படின்னு சொல்லி உணர்த்திட்டாருன்னா அதை நான் விட்டு விலகியே விலகணும். இல்ல அப்படின்னு சொன்னா அந்த நிமிடத்திலிருந்து நான் பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டேன், ஒருவேளை நான் என்னை மாத்திக்க என்னை ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தின் மூலியமா கண்ணுக்கு தெரியாத தீய சக்தி அப்படின்ற அந்த அசுத்தாவி சாத்தானுக்கு நம்ம மேல அதிகாரம் வந்து அவனுடைய அதிகாரத்தினால நம்மள ஆண்டவர்கிட்ட பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் அவன் செய்ய ஆரம்பிப்பான். அவனுக்கு நம்ம அதிகாரத்தையே நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்க கூடாது இல்லைங்களா? தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து நடந்தா யாத்ராமி 15வது அதிகாரம் 26வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, நீங்க நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை நீங்க வந்துட்டு பொறுமையா கேட்டு என்னுடைய கண் பார்வைக்கு முன்பதாக ஏற்றவைகளையே நீங்க செய்து என்னுடைய கற்பனைகளுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடந்து இதோ என்னுடைய வார்த்தையின்படியாக நீங்க நடந்து கொண்டா எகிப்தியர்களுக்கு நான் உண்டு பண்ண எந்த விதமான வியாதியும் நான் உங்களுக்கு உண்டு பண்ண மாட்டேன், நானே உங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தரா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நிறைய பேர் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம், அவங்களுடைய வீடுகள்லயே நிறைய பேருக்கு நிறைய விதமான வியாதிகள்ல கட்டுப்பட்டிருக்கிறாங்க, அநேக விதமான பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க பிசாசுடைய கட்டுகள்னால கட்டப்பட்டிருக்கிறது, நிறைய பேருடைய வீடுகள்ல நிறைய பிள்ளைங்க ஊனமா பிறந்து இருக்கிறதையும் இது எல்லாமே வந்துட்டு தேவனுடைய வசனத்துக்கு நம்ம வந்துட்டு இணங்காம தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா நடந்த இந்த செயல்கள் மூலியமாகத்தான் அது எல்லாமே நடந்தது. இன்னைக்கு நான் ஆண்டவரை அறிஞ்சதுக்கு அடுத்தும் துணிகாரமா நான் பாவத்தை செய்ய ஆரம்பிப்பேன்னா இது நம்ம வீட்டுலயும் நடக்கும். ஆனா ஒரு புறஜாதிக்கும் நம்மளுக்கு உண்டான வித்தியாசம், அப்ப புறஜாதி ஆமாப்பா உன் வீட்டுலயும் அது இருக்கப்பா அப்படின்றது போலதானே ஆகும். ஆனா ஒருவேளை நம்ம அந்த சிச்சைக்குள்ள நம்ம வந்துட்டு உட்பட்டவர்களா இருக்கோம், கர்த்தர் சிச்சித்த அந்த மனுஷனை நான் இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லி யாருன்னா வருத்தப்பட்டுட்டு இருந்தா என் வீட்டுல அதெல்லாமே இருக்கு பிரதர், சில பேர் இப்படிப்பட்டவர்களும் கூட நம்ம வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொன்னா இதனால நம்ம வந்துட்டு வேதனை அடைகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுதான் நம்மளுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவா மாறும்படியா ஆண்டவர் அதை அனுமதிச்ச நிமித்தமா தான் இன்னைக்கு நம்ம இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கோம் இல்லைங்களா? இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்துருப்போம்ங்களா? அதனால கர்த்தருடைய சிச்சிப்பை நம்ம அசட்டை செய்யறது வேணாம். கர்த்தர் யார் மத்தியில எல்லாம் வாசம் செய்தார் அப்படின்றதுக்கு சில வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்குக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஆபிரகாம் கிட்ட ஒரு பிலிஸ்டியருடைய ராஜா கேகாருடைய அரசன் வந்து அபிமெலேக்கு சொல்றான் என்னன்னு சொல்லி, நீ செய்யற எல்லா காரியங்களும் வாய்க்க செய்து கொண்டிருக்கிறாருன்னா கண்டிப்பா இது கர்த்தரால் தப்ப கூடும், இது ஆண்டவர் தான் உனக்கு இது எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறதுனால ஆண்டவர் உன் பக்கமா இருக்கிறதுனால உன்னை யாராலையும் எதிர்க்க முடியாது அப்படின்றது தெரிய வருது. அதனால இதோ நம்ம 2 பேரும் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படின்னா நம்ம எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போமோ ஒரு பக்கத்துல இருக்கிற புறஜாதிகள் எல்லாருக்குமே தெரிய வரும் ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையா தெரிய வரும். நம்ம ஒருத்தர் நம்மள கீழ்ப்படிதலோட கூட நம்மள ஒப்பு கொடுக்கறது மூலியமா ஆண்டவர் நம்ம மத்தியில வாசம் செய்து கொண்டு எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பிப்பார். அதனாலதான் நம்ம 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த காலத்துல வந்துட்டு ஏதோ தீர்க்க தரிசனங்கள் அரிதா இருந்தது. கர்த்தர் ஒரு மனுஷனை மறிச்சிட்டு பேசணும் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட நபர்களே சில பேர் தான் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் சாமுவேலா இருந்தாரு. எல்லாரும் கீழ்படிச்சிருந்தா எல்லாரும் மூலியமாவும் பேச ஆரம்பிச்சிருந்திருப்பாரு இல்லைங்களா? அந்த நபர்களுக்குள்ள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுல நான் ஒருத்தனா இருக்கணும், சாமுவேல் போல நான் இருக்கணும், ஏசேயை போல நான் இருக்கணும், என்னை அனுப்பும் ஆண்டவரே அப்படின்றது போலத்தான் நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். எப்போ ஒப்பு கொடுப்போம் அப்படின்றது உறுதிப்படும், நம்ம கீழ்ப்படுகிறது மூலியமா தான் நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம், அதை கிரியைகள் மூலியமா வெளிப்படுத்தி காமிக்கும் போது தான் ஆமா ஒப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஆண்டவருக்கு முன்பதாக வெளியே இருக்குமா தெரிய வரும், ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பாரு.
இதே போலதான் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்திலையும் நீங்க கவனிச்சு பார்க்கும்போது ஈசா கூட ஆண்டவர் இருந்து அவன் செய்கிற எல்லா காரியங்களை வாய்க்க செய்தாரு. அந்த இடத்துலயும் எழுதப்பட்டிருக்கும், கர்த்தர் அவனோட இருக்கிறதுனால அபிமெலேக்கு மீண்டும் அந்த இடத்துக்கு போறான். போயிட்டு அவனோட கூட உடன்படிக்கை செய்துக்கிறான். இல்லப்பா, ஆண்டவர் உங்க மத்தியில இருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 42வது வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஆமென். ஆமென். இதோ இந்த இடத்துல வசனத்துல கவனிச்சு பார்க்கும்போது யாக்கோபு அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே, யாக்கோபுனா திருடன் அப்படின்றது போலத்தான் ஒரு திருடனான மனுஷனையே ஆண்டவர் வந்துட்டு அழிச்சாரு அப்படின்றது போல, இப்படி ஒரு திருடனை அழைத்தாரு. ஆனா அதுக்கடுத்து அந்த திருடனை ஆசீர்வதித்தாரு அப்படின்னு சொல்லி கட்டட சபையில சில போதகர்கள் அவரை ப்ரொஜெக்ட் பண்ற விதமே, அவரை வெளிப்படுத்துற அந்த விஷயமே அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் ஒரு திருடனான மனுஷன் அப்படின்னு சொல்லி இல்ல, அவர் கீழ்ப்படுதல்ல அவனுடைய சகோதரை காற்றிலும் அவரு முன்னே இருக்கிறவர் அப்படின்றத அவர் பெருப்பெண் மூலியமாவே ஆண்டவர் காமிச்சிருப்பாரு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய சகோதரர் ஏதோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா, அந்த ஏதோம் அப்படின்ற அவருடைய சகோதரர் வந்துட்டு பொறுக்கும் போது அவர் என்ன செய்யறாரு, அவருடைய காலை பிடிச்சிட்டு அந்த குதிங்காலை பிடிச்சு அப்படியே வந்துட்டு அப்படியே பொருந்தாங்க. அப்பதான் அவருக்கு வந்துட்டு அந்த குதிங்காலை பிடித்தவன் அப்படின்றது போல ஒரு பேர் வைக்கிறாங்க. யாக்கோபு அப்படின்னா ஒரு அவனுடைய குதிங்காலை பிடித்தவன் அப்படின்றது தான் அவனுக்கு பேரு. அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்ல யாரு தேவனுடைய வசனத்துக்கு நிறைவேற்றுகின்றதுல முந்தி கொள்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவரு தான் தேவனுடைய வசனத்தை நிறைவேற்றுகின்றதுல முந்தி கொள்வார் அப்படின்றத அவருடைய சின்ன வயசுல இருந்து அவர் கேள்விப்பட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒப்பு கொடுத்து அவர் வந்துட்டு ஆராம் அப்படின்ற அந்த ஆரானுக்கு போறதுக்கு தேவனுடைய வார்த்தையின்படி அவங்க அப்பா அம்மாவுடைய ஆலோசனைப்படி நடக்க ஆரம்பிக்கிறாரு. கீழ்ப்படுதலோட நடக்கிற மனுஷனோட கூட தான் ஆண்டவர் பேசுவாரு. ஏன்னா இதை மையப்படுத்தி தான் மனுஷன் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். ஆண்டவர் வந்துட்டு யாரை வேணாலும் இப்படி வந்துட்டு எடுத்து பயன்படுத்துவாரு. அப்படின்னா தேவனுடைய வசனத்தில் செவி சாய்க்கிறவங்களை மட்டுமே தான் தேவன் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல யாக்கோபு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நடந்து கொள்ளும்போது ஆண்டவர் அவனோட கூட பேசினாரு. நீ போற அந்த இடத்துல நானே உன் கூட இருப்பப்பா, உன்னை ஆசீர்வதிப்பப்பா அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அவனோட கூட பேசியிருப்பாங்க. பேசினது படியே அவனை வழி நடத்தினதுக்கு அடுத்து இதோ தன்னுடைய மாமனார வீட்டுல இருந்து அவர் மீண்டும் இஸ்ரேல் தேசத்துக்கு வரணும்னு சொல்லி தன்னுடைய பெண் ஜாதிகளையும் அதுக்கடுத்த பிள்ளைகளையும் எல்லாரையும் அழைத்து கொண்டு வரும் பொழுது லாபான் என்கின்ற அவருடைய மாமனார் வந்து இவங்க கிட்ட பேச வரும்போது அப்போதான் யாக்கோபு லாபான் கிட்ட சொல்றாரு என்னன்னு சொல்லி, கர்த்தர் என் பட்சமாய் இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமா நீ என்ன வெறும் கையில அனுப்பியிருப்பப்பா, ஏமாத்திருப்ப. நீ ஏமாத்தணும்னு சொல்லி நீ எனக்கு தீமையை உண்டு பண்ணணும்னு சொல்லி நினைச்சேன், கர்த்தரோ எனக்கு நன்மையை செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்றான். கர்த்தர் எனக்கு நன்மை செய்யணும்னா நான் என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுத்தேன்னா யாரே எனக்கு தீமையை செய்யணும்னு சொல்லி விரும்பினாலும் அதை நன்மையா மாற்றி கொடுத்துருவாரு. அப்படின்னா ஒப்பு கொடுக்க வேண்டியது என்ன, யார் ஒப்பு கொடுக்கணும்னா மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்மளுக்கு யுத்தமே கிடையாது. அதுக்கடுத்து வந்துட்டு ஏசுப்பா சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கும்போது ஏதோ நம்ம வந்துட்டு துரத்தனங்கள் மேலேயும் எல்லா விதமான அந்தகார இருளின் செயல்கள் மேலேயும் நம்ம வந்துட்டு யுத்தத்தை செய்கின்றவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி எபேசியர் 6வது அதிகாரத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நாம் செய்கின்ற யுத்தம் வந்துட்டு இந்த உலக பிரகாரமான யுத்தம் கிடையாது. கீழ்ப்படுதலோட நான் ஆண்டவர் நோக்கி நடக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. மிச்சம் வேற என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அது எல்லாவற்றையும் அவரே பார்த்துக் கொள்வார். நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என் ஆண்டவருக்கு முன்பதாக நான் உத்தமனும் சன்மார்க்கனுமாக நான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய தீர்மானமாக இருக்கணும். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 21:20. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பார்க்கும்போது ஆகாருடைய மகன் தான் இஸ்மையேல். அந்த இஸ்மையேலோட கூட கர்த்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஏன் கர்த்தர் இஸ்மையேலோட கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆகார் இதோ சாராள்னால துன்புறுத்தப்பட்டு அந்த இடத்துல இருந்து அவ வந்துட்டு ஓடி வரும்போது தான் ஆண்டவர் வெளிப்பட்டு அவளோட கூட பேசுறாரு. பேசும்போது ஆகார் என்ன செய்யறா, அந்த தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில போய் உன்னுடைய எஜமானியாகிய சாராளுக்கு நீ பயந்து அவளுடைய வார்த்தையின்படி நீ வந்துட்டு நடந்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ள இருக்கிற எல்லா மேட்டுமையான சிந்தனைகளை விட்டுட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாகத்தான் அப்பவே சொல்லிட்டாரு, உனக்கு இப்படி பையன் குழந்தைதான் பொறுக்கும்,
அதுக்கடுத்து அவனுக்கு இஸ்மாயில்னு சொல்லி பேர் வைக்கணும் அப்படின்ட்டுலாம் ஆண்டவரே சொல்லிட்டு இருந்தாரு. அதன்படியாத்தான் அந்த குழந்தை பிறந்தான். சொன்னது போலவே எல்லா காரியங்களும் நடந்துச்சு. அவள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தபடியினால அந்த பிள்ளை ஆண்டான் கூட ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? அப்படின்னா தேவன் யாரோட கூட இருப்பார் அப்படின்றது இந்த எல்லா வசனங்களும் உறுதிப்படுத்துது. ஆதியாகமம் 46வது அதிகாரம் 2-4. ஆதியாகமம் 46வது அதிகாரம் 2-4. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், கானான் தேசத்துல எங்கேயும் பஞ்சம் வந்திருக்கும். யோசேப்பு 22 வருஷமா பிரிஞ்சிருந்தாரு. 17 வயசுல தன்னுடைய சகோதரர்களால ஏதோ அவன் வந்துட்டு வஞ்சனைக்குள்ளாயி விற்கப்பட்டு அடிமையா எகிப்துக்கு போறான். எகிப்து போன இடத்துல கர்த்தர் அவனோட கூட இருந்து அவனுக்கு வந்த எல்லா துன்பத்திலையும் கர்த்தர் அவனோட கூட இருந்து உயர்த்தினாரு. அவனோட கூட இருந்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் வசனத்துல. அப்படின்னா 39வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் 21வது வசனத்திலையும் இப்படி எழுதப்பட்டிருக்கும். ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோசேப்பு தன்னுடைய தகப்பன் மூலியமா கேட்ட தேவனுடைய எல்லா வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சான். அதன்படி நடக்க ஆரம்பிச்சான். அப்படி நடந்ததுனாலதான் கர்த்தர் அந்த யோசேப்போட கூட இருந்தாங்க. யோசேப் மூலியமா தான் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு ஏசப்பா அவனை எடுத்து பயன்படுத்துறாரு இல்லைங்களா? அதனாலதான் யோசேப் என்னன்னு சொல்லி சொல்றாங்க, நீங்க என்னை விட்டு போட்டு நீங்க என்ன இந்த இடத்துக்கு அனுப்பல, கர்த்தர் தான் என்ன அனுப்புனாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, ஏன்ப்பா கர்த்தருடைய பிள்ளைக்கு சில காரியங்கள் வந்துட்டு நெருக்கமா இருக்கிறது போலியான சூழ்நிலைகள் உருவாகுதுன்னா, நான் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில நடந்து கொண்டிருக்கிறேன், பயமே வேணாம் சூழ்நிலையை பார்த்து. அன்றும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவர் மேல் அன்பு கூறுகின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடந்து கொண்டிருக்கும். இப்படி நன்மையா செய்யும்படியாத்தான் ஆண்டவர் அங்க அழைத்து கொண்டு போயிருந்தாரு. இவங்க தீமை செய்தாங்க, அது நன்மையா ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கு அடுத்துதான் யோசேப்பு யாக்கோப் எல்லாரையும் யாக்கோபுடைய அந்த முழு குடும்பத்தையும் 70 பேரையும் இங்க வர்றதுக்கு அவன் வந்துட்டு ரதத்தை எல்லாத்தையும் அனுப்பியிருப்பான். அப்போ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில இவனும் போறான். யாரு? இஸ்ரேல் அப்படின்ற யாக்கோபு போகும்போது கர்த்தர்கிட்ட ஜபிக்கும் போது கர்த்தர் வந்து இவனோட கூட பேசுறாரு. பாருங்களேன் என்னன்னு சொல்லி சொல்றாங்க, நானே உன்னோட எகிப்துக்கு வருவேன் அப்படின்றாரு. அப்படின்னா கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து நடக்கின்ற அந்த பிள்ளையோட கூட தான் கர்த்தர் இருப்பாரு. அவங்க எங்க போவாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் இருப்பாரு அப்படின்றத இந்த இடத்துல வசனம் உறுதிப்படுத்துது. பாத்தீங்களா? நான் எகிப்துக்கு வந்துட்டு இருக்கேன்ப்பா, நானும் உன் கூட இருக்க போறேன் அப்படின்றது தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்க்காத ஒரு மனுஷனோட நான் வெறும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுனால ஆண்டவர் அந்த இடத்துல இருக்க போறது கிடையாது. தன்னுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவர்களோட மத்தியில மட்டும்தான் கர்த்தர் இருப்பார் அப்படின்றத இந்த இடத்துல வசனத்துல கவனிச்சு பாக்குறோம். கடைசியா 2 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் 14:3. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் போய் எல்லாருக்குமே சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவங்க சொல்ற அந்த வசனங்களை ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் அவங்க மத்தியில இருந்து அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியா அந்த இடத்துல அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து நான் இங்க இருக்க அப்படின்றத வெளிப்படையா காமிச்சாரா. அவங்க கரங்கள் மூலியமா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாரா. அவங்க ஜபிக்கும் போது நோய்கள் குணமாகும்படியாகவும் பிரச்சனைகள் தீரும்படியாகவும் அநேக காரியங்கள் மூலியமா ஏசப்பா நான் இங்க உங்க மத்தியில இருக்கிறேன் அப்படின்றத உறுதிப்படுத்தி காமித்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மார்க் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஆமென். என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். கர்த்தர் அவங்க போற எல்லா இடத்துலயும் இருந்தது காரணம் அவங்களோட கீழ்ப்படுதல். தேவனுக்கு தன்னை முற்றிலுமா ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்து நடந்த அந்த விசுவாசம் என்கின்றது கிரியைகள் மூலியமா வெளிப்படும் பொழுது ஆண்டவர் அவங்க மத்தியில இருந்து அவங்க சொல்ற அந்த வசனங்களை உறுதிப்படுத்தி அற்புதம் மூலியமா அடையாளம் மூலியமா நான் இங்க இருக்கேன் அப்படின்ற எல்லா காரியங்களும் உறுதிப்படுத்தினாரு இல்லைங்களா? இப்படியேதான் ஏசப்பா நம்ம மத்தியில இருப்பார். அப்படின்னா யார் நடுவுல ஆண்டவர் இருப்பார் அப்படின்றது இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? அப்படின்னா இன்னைக்கு நம்ம தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நம்ம நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா
நம்ம வந்துட்டு எந்த மனுஷனும் நம்மளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் ரோமர் புத்தகத்துல 8வது அதிகாரம் 31வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். கர்த்தர் நம் பக்கமா இருந்தால் நமக்கு தீங்கு செய்கின்றவன் யார் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கணும் இல்லைங்களா? ஒருவேளை நம்ம தேவனுடைய வசனத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம வந்துட்டு தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா நடந்துட்டு, நான் அன்றாட வாழ்க்கையில டெய்லி ஜபிக்கிறேன், வேத வசனத்தை அப்பப்போ வாசிக்கிறேன், இதனால எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குது, எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருது அப்படின்றது போல ஒரு காம்ப்ரமைஸான ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லைங்களா? வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமே இல்லாம அதன்படி நடந்து அதன் மூலியமாக நீங்க பலன் அடைகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்க மத்தியில இருந்து அவருடைய திட்டத்தின்படி அவருடைய பாத்திரமா நம்மளை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். இல்லை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகள்ல இப்படித்தான் ஆண்டவர் சொல்லி அவங்களை எல்லாரையும் அனுப்புறதுக்கு அடுத்து அந்த ஜனங்க தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா நடந்து கொண்டதுனால கர்த்தர் அவங்க மத்தியில இராததுனால தான் அவங்கள அந்நிய புறஜாதிகளா இருக்கின்ற அந்த ராஜாக்களுக்கு விற்று போட்டார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அவங்களுக்கு வெறும் தோல்வியை மட்டும்தான் சந்திச்சு கொண்டிருந்தாங்க, மற்றவர்களுக்கு அடிமைகளா இருந்தாங்க, நோய் நொடிகள் அவங்க மத்தியில இருந்துச்சு. இப்படி எல்லாமே இருந்ததுக்கு காரணம் என்னன்னா கர்த்தர் அவங்க மத்தியில இல்லாததான் காரணம் அப்படின்னு சொல்லி நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 1-3வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. எசேக்கியேல் புத்தகத்துல 8வது அதிகாரம் 6வது வசனத்திலும் இப்படியா எழுதப்பட்டிருக்கு. இந்த காரணத்தினால தான் பாத்தியா இவ்வளவு கீழ்ப்படியாமை செயல்களை செய்யறாங்க பாத்தியப்பா எசேக்கியேல், இதனாலதான் நான் இந்த இடத்துல இருக்க முடியல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு எப்பொழுது நம்ம முக்கியத்துவத்தை கொடுத்து நம்மளை மாத்திக்காம போவோமோ அந்த நேரத்துல கர்த்தர் நம்ம மத்தியில இருக்க முடியாது. அவரை விட்டு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கறதன் மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு, இதோ நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனா இரு அப்படின்றாரு. என்ன, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நான் சர்வ வல்லமை உள்ளவர்னா என்னால எல்லாமே செய்ய முடியும், நான் தானே சகலத்தையும் படிச்சிருக்கேன். அப்படி இருந்தா நீ செய்ய வேண்டியது என்ன, என் வார்த்தைய நிறைவேற்றாததுக்கு சில காரணங்கள், ஒருவேளை அது நடந்துருமோ இது நடந்துருமோ, இதெல்லாம் பயம் வேணாம் உனக்கு, நான் தானே சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனா இரு, அப்பதான் நான் உன் மத்தியில இருந்து எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். நீ அதை மட்டுமே, உன் போக்கஸ் எங்க இருக்கட்டும், என்னோட வார்த்தைக்கு முன்பதாக இருக்கட்டும் அப்படின்றது தான் ஆண்டவர் சொன்னாரு. அதனாலதான் அந்திய தினமே அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே விருத்த சேதனத்தை செய்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஓகே, ஏசப்பா எவ்வளவு நேரமா அவருடைய வார்த்தைகள் மூலியமா நம்மளோட கூட பேசினாரு, நம்ம மத்தியில ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்றது நம்மளால உறுதியா சொல்ல முடியும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம அவருடைய வார்த்தையின் அடிப்படையில நம்ம வந்துட்டு முற்றிலுமா நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கோம். வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்பாம முழுசா ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தபடியினால் நம்மளால தைரியமா சொல்ல முடியும், ஏசப்பா நம்ம மத்தியில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்படியே தைரியமா சொல்ல முடியும், இந்த இடத்துல இல்ல, குறிப்பிட்ட இந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லி கூட ஆண்டோடைய வசனத்தை நம்ம எடுத்து அந்த வசனத்தின் மூலியமா நம்மளால சொல்ல முடியும். ஓகே, பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ், ஒரு ஃபைனல் பிரேயர் நானே பண்ணிடுறேன். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஏசப்பா இதோ ராஜா, இந்த இரவு நேரத்துல உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா 2 பேராக 3 பேராக அப்பா நாங்கள் உம்முடைய வசனத்தை கைகொண்டு நடக்கின்ற உமது பிள்ளைகளாகிய நாங்கள் கூடி வந்த இந்த நேரத்துல இந்த வேளையில நீங்க எங்க மத்தியில அசைவாடி கொண்டிருந்தீரே, எங்க நடுவில் இருந்து எங்களை உபதேசித்தீரே, எங்களோட கூட பேசினீரே. என் ஆண்டவராகிய கர்த்தரை இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியமும் பாக்கியமும் வேற எந்த ஜனாங்கத்துக்கு கிடைத்திருக்கும் ராஜா. அப்பா எங்களை ராஜா நீங்க இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரே, நீங்க இந்நேரத்தில் எங்க மத்தியில் வந்திருக்கிற இந்த வேளையில் ராஜா, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் அப்பா உம்முடைய வசனத்துக்கு தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து நடந்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா, ஆனாலும் சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ராஜா அப்பா சூழ்நிலை காரணங்களை சொல்லிக் கொண்டு உங்களை விட்டு விலகுகிறவர்களாக எங்க கீழ்ப்படியாமைக்குள் போய் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் ராஜா திட மனதா இருந்து அப்பா அன்றைய உம்முடைய தீர்மானத்தின்படி அளிக்கப்பட்டதுனால அப்பா எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக ஒரு காரியத்தை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அப்பா அந்த நேரத்தில் அதிகமாக கீழ்ப்படிஞ்சு உங்களுக்கு உள்ளாயிருந்து அப்பா இதோ ராஜா உம்முடைய பரிசுத்த ஆவி
ஆவின் பலத்தோடு கூட ராஜா அப்பா எல்லா அந்தகார இருளின் செயல்கள் மேல் ராஜா யுத்தம் செய்கின்றவர்களாக ராஜா அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவின் பலத்தோடு கூட நடந்து கொள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்க உதவி செய்வீராக ராஜா. நீர் உதவி செய்திருக்கிறீர், செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. வாலிப சகோதர சகோதரிகள் ராஜா அப்பா இதோ இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களை இருக்கிற நீர் பெரியவர் என்று சொல்லி ராஜா இந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த பொல்லாங்கனை அப்பா தங்களோடு கீழ்ப்படுதலோடு கூட ஜெயிக்க என் தேவனாகிய கர்த்தரை உம்முடைய பரிசுத்த ஆவின் பலத்தோடு கூட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பா வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. கூடி வந்திருக்கின்ற எல்லா என் சகோதர சகோதரிகள் எல்லாரையும் அவங்களுடைய வீட்டார்களையும் அப்பா வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் அப்பா இதோ ராஜா அப்பா யாரெல்லாம் அவங்க வேலைகள்ல ராஜா எந்தெந்த சூழ்நிலைகள்ல கர்த்தாவே அப்பா உம்முடைய வசனங்களை கேட்கவும் சபை கூடுதலுக்குள்ள அப்பா யாரெல்லாம் கர்த்தாவே அப்பா சபை கூடுதல்ல சேரி வர்றதுக்கு யாரெல்லாம் முடியாம இருக்கும் அப்படிப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் மூடி திருக்கிறங்களை ஒப்புதவரன் ராஜா. அப்பா இதோ முடிய வசனத்துக்கு ஏற்றதன்படியாக தங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. நீர் அப்படியாக உதவி செய்வீராக. உம்முடைய 2ஆம் வருகை வரைக்குமே எங்களை எல்லா விதத்திலையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க இயேசுப்பா என்று சொல்லி வேண்டிக் கொண்டு உம்மோடி திருக்கரங்களை எங்க ஒவ்வொருத்தருடைய ஜீவ ஆத்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகா பரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தை, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.